குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 பிப்ரவரி மாதம் 4ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் தை மாதம் 21ஆம் நாள். இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6 மணி 36 நிமிடத்திற்கு சூரிய உதயம். இன்று சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் மௌனமாக அமைதியாக இருக்கணும், எல்லாத்தோடையும் விட்டு கொடுத்து போகணும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருப்பது சிறப்பு. முடிந்தவர்கள் அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று ஒரு அகல் விளக்கு வைத்து விட்டு வாருங்கள். 4/2/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 4/2/2024 இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய ராசி பலன்களை உங்களுக்கு பார்க்கும் பொழுது மாற்றங்கள் பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. எந்த ஒரு வேலை செய்தாலும் அந்த வேலையில் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவம், பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. எதிர்பாராத பயணங்கள், வெளியூர் வெளிநாடு அண்டை மாநிலம் செல்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. தேவையில்லாத விவாதங்களை தயவு செய்து குறைத்து கொள்ளுங்கள். கடன் அதிகமாக வாங்காதீங்க, விட்டு கொடுத்து போக. அடுத்த ஒரு இடத்துல எந்த சண்டையும் வைத்து கொள்ளக்கூடாது. அதே போல் உயர் அதிகார இடத்துல நீங்கள் அமைதியாக போவது மிகவும் இன்றைய நாளை சிறப்பு. அதே போல் வண்டி வாகனம் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக இருங்க. வியாபாரம் செய்பவர்களுக்கு அதிகப்படியான லாபங்கள் என்று கிடைக்கும். ஒரு ஆதாயம், அனுபவம் உண்டாகக்கூடிய நாள் இந்த நாள். உலகெங்கும் வாழ ரிஷப ராசி நேயர்களே, உத்தியோகத்தில் உங்களுக்கு பாராட்டுகள், மரியாதைகள், மதிப்புகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய நாள். கடன் தொடர்பான பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. சமூக பணிகள் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாமே அதிகரிக்கும். சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் கண்டிப்பாக கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. நீங்கள் கேட்ட பக்கம்லாம் இன்றைக்கி உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, எதிர்பாராத சில உதவிகள் உங்கள் வாழ்க்கையின் மேன்மைக்கு எடுத்து செல்லும். தொழில் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் அடையக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. ஆன்மீகம் தொடர்பான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும். ஆன்மீகம் சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது. வியாபாரத்தில் 1க்கு 2 லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நீண்ட நாள பிரார்த்தனைகள், நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இன்றைக்கி நிறைவேறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேன்மை உண்டாகும், மாற்றங்கள் உண்டாகும். பல்வேறு வகையான நுணுக்கங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, திறமைக்குண்டான பாராட்டுகள், உழைப்புக்குண்டான ஊதியம் இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். எதிர்காலம் சார்ந்த முடிவுகள் நீங்கள் எடுப்பீங்க, அது சிறப்பாக இருக்கும். நண்பர் வழியில் கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். தவறி போல சில வாய்ப்பெல்லாம் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. அலுவலகத்தில் உங்களை திறமைகள் வெளிப்படுத்தக்கூடாத வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய கூட்டாளிகள் சேர்றதுக்குண்டான வாய்ப்பு, வியாபாரத்தை அதிகமாக
முதலீடு செய்து விரிவுபடுத்துறதுக்குண்டான வாய்ப்பு எல்லாமே இன்றைக்கி இருக்கிறது. ஆதரவுகள் ஒரு நல்ல கண்டிப்பாக ஆதரவுகள் கிடைக்கும். அனைவரிடமிருந்தே உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தொல்லைகள் குறையக்கூடிய நாள். பயணங்கள் மூலம் ஒரு புதிய வாய்ப்பு, வழக்கு சார்ந்த செயல்பாடுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். மற்றபடி நீங்கள் பொருளாதாரத்தில் ஏற்றமான ஒரு கால், வியாபாரத்தில் அதிகப்படியான லாபங்கள் உண்டாகும். வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு உண்டான யோகம் உண்டு. சொத்து வீடு வாங்குறதுக்கு உண்டான யோகம் எல்லாம் இருக்குது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, மகிழ்ச்சியான நாள், சந்தோஷமான நாள். பொழுதுபோக்கு விஷயங்கள்லாம் அதிகமாக இன்றைக்கி ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாள். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறைந்து வாடிக்கையாளர்கள் அதிகமாவாங்க, லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு ஏற்றமான ஒரு சூழ்நிலை, பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் கண்டிப்பாக உண்டாகும். குழந்தையின் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, உலகினுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு வெகுவான பாராட்டுகளையும் வெகுவான மதிப்புகளையும் வெகுவான உயர்வுகளையும் கண்டிப்பாக தரும். திட்டமிட்ட காரியத்தில் உங்களுக்கு ஒரு மாற்றமான சூழல் காணக்கூடிய நாளாக இருக்கிறது. புதிய புதிய நபர்கள் எல்லாமே சந்திப்பீங்க, அவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். வருமான வாய்ப்பு கண்டிப்பாக அதிகரிக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தையும் நல்லபடியாக முடியும். உத்தியோகத்தில் பாராட்டுகள், மதிப்பு, மரியாதை, பண உயர்வு, பதவி உயர்வு எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். வியாபார நிமித்தமாக வெளியூர் போனீங்கன்னா கண்டிப்பாக அது வியாபாரம் சக்ஸஸ். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து போகணும். வாய் வார்த்தை விட்டுறாதீங்க. தற்பெருமை பேச்சுக்களை சொல்லாதீங்க. ஒருத்தர் பற்றி ஒருத்தர்கிட்ட சொல்லி அவருடைய மனதை கஷ்டப்படுத்துகின்ற நிலைமை ஏற்படாமல் பார்த்து கொள்ளவும். உணவு விஷயங்களில், தூங்குகிற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு நேர்மறையான எண்ணங்களை மனதில் வளர்த்து கொள்ளுங்கள். உத்தியோக பணிகள் இருப்பவர்கள் பொறுப்புகள் அதிகரிக்கும். அதே போல் வியாபாரத்தை செய்வங்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரவு நிறைந்த லாபம் நிறைந்த ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்லாம் நல்லபடியாக முடியும். வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு, வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு உண்டான வாய்ப்பு எல்லாமே இன்றைக்கி இருக்கும். எதிர்பாராத பயணங்கள் உங்களுக்கு வெற்றிகளை தரும். புதிய அனுபவம் உண்டாகும். அதே போல் இப்போ தொலைபேசியிலேயே வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த நாளை பொறுத்து கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் போவதற்கு உண்டான வாய்ப்பு. அதனால் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. கொடுத்த வாக்குறுதி இன்றைக்கி காப்பாற்றுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இன்றைக்கி பாராட்டுகள், மதிப்புகள் நிறைந்த ஒரு நல்ல நாள். வெளியூர் தொடர்பான பணிகளில் ஒரு சுப செய்திகள் பிறக்கக்கூடிய நாள். உடன் பிறந்த சகோதர சகோதரி எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. சமூக பணிகள் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு பாராட்டுகள், மதிப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. அதே போல் பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் கண்டிப்பாக குறையும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகம். அலுவலகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, வியாபார பணிகளில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. லாபங்கள் குறைந்தாலும் நட்டம் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்பு இல்லை. நீண்ட நாளாக மனதில் ஏதாவது குழப்பங்கள் இருந்தால் அதெல்லாம் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தயவு செய்து சிந்தித்து செயல்படுங்க. வாய் வார்த்தை விட்டுறாதீங்க. அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. அரசு வழியில் எதிர்பார்த்த கடன் உதவி கண்டிப்பாக கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஆன்மீக கோயில்களுக்கு சென்று வருவதற்கு உண்டான வாய்ப்பு, ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் செலுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு, குலதெய்வ பிரார்த்தனைகள், வண்டி வாகனங்கள் யோகம், சொத்து சுகங்கள் யோகம் எல்லாமே இன்றைக்கி கிடைக்கும். பொறுமையை கடைபிடித்து சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா இன்றைக்கி எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகளை உங்கள் மனதை போக்க விடுங்க. ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் தருங்க. பகவானை பிரிச்சுக்குங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தன வருவாயில் கொஞ்சம் ஏற்றம் இருக்கும், இறக்கமும் இருக்கும். ஆனால் அன்றாட வாழ்க்கைக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அலுவலகத்தில் இருப்பவங்க கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக இருப்பது நல்லது. மேலதிகாரியுடைய ஆதரவு உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். நிதானத்துடன் செயல்பட்டிங்கன்னா வெற்றிகளை அடையலாம். ஆரோக்கியம் தொடர்பான சில குறைபாடுகள் ஏற்பட்டால் உடனே அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று ஒரு முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. நீண்ட நாள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. எதிர்கால சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் உங்கள் மனதில் போகும். வண்டி வாகனங்கள் செல்வது போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நேரிலே நாங்கள் ஒரு முதியோர்களை நடத்தி வரோம். அதே போல் அன்னதானங்கள் சிறந்த முறையில் செய்கிறோம். தயவுசெய்து உதவி செய்யணும்னு நினச்சா செய்யுங்க.
மேலும் ஜோதிடம் சோழி பிரசனம் சிறந்த முறையில் பார்க்குறோம். நேர்களே, இந்த நாள் உங்கள் அனைத்து ராசி நேர்களுக்கும் ஒரு நல்ல நாளாக, ஒரு இனிய நாளாக, மனம் மாற்றம் தரக்கூடிய நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை வேண்டிக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெய குரு ராயா.